வெல்கம் விவர்ஸ். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கடல பத்தி தான் பார்க்க போறோம். கடல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சும் தெரியாத விஷயங்கள் நெறையவே இருக்கு. கடல பத்தி ஏன் நம்ம அதிகமா ரிசர்ச் பண்றதில்ல? அண்ட் கடல பத்தி ரிசர்ச் பண்றதா இருந்தா, அதுல வர்ற ஆபத்துகள் என்ன மாரியான இருக்கும்? அண்ட் அந்த ஆபத்துகளெல்லாம் என்ன அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவ நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவ டைரக்ட்டா ஸ்டார்ட் பண்ணிரலாம். நம்ம பூமியில பார்த்தீங்கன்னா, 3ல 2 பங்கு பார்த்தீங்கன்னா, கடல் தான் இருக்கு. அண்ட் கடல்ல பார்த்தீங்கன்னா, ஏராளமான விஷயங்கள் நமக்கு தெரியாம இருக்கு. அண்ட் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம கடல பத்தி ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம்னா, அது ஒரு 5% தான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். மிச்ச 95% பார்த்தீங்கன்னா, ஆராய்ச்சி பண்ணாமலே இருக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம ஸ்பேஸ பத்தி அதிகமா ரிசர்ச் பண்றோம். ஆனா கடல பத்தி அதிகமா ரிசர்ச் பண்றதே இல்ல. இப்படி ஸ்பேஸுக்கும் கடலுக்கு பார்த்தீங்கன்னா, என்ன டிஃபரன்ஸ்? விண்வெளிய பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமா ரிசர்ச் பண்றோம். அண்ட் கடல பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ரிசர்ச் பண்றதே இல்ல. அதுக்கான முதன்மை காரணம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளியில பார்த்தீங்கன்னா, சும்மா 0% பிரஷர் தான் இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, கடல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு சதுர அங்குலத்திற்கு 15 பவுண்ட் பிரஷர் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த பிரஷர பார்த்தீங்கன்னா, நம்ம மனித உடம்பால தாக்கு பிடிக்கவே முடியாது. அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, கடல்ல சூரிய ஒளி அப்படின்றது ஒரு கட்டத்துக்கு மேல போனா இருக்கவே கடலோட சர்ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இருட்டா இருக்கும். அங்க நம்ம பார்க்குறது அப்படின்றது ரொம்பவே ஒரு சவாலா தான் இருக்கும். ஏன்னா, அந்த இடத்துல நம்ம கண்ணுக்கு எதுவுமே தெரியாது. அண்ட் அடுத்தது 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளி கடலுக்குள்ள இறங்காததுனால, அங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே 0 டிகிரி செல்சியஸ்ல தான் இருக்கும். ரொம்பவே குளிரான ஒரு சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா, கடலுக்கு அடியில பார்த்தீங்கன்னா நிலவும். இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும் நமக்கு. இந்த மாரி இருக்கும்போது, மனிதர்கள் பார்த்தீங்கன்னா, கடலுக்கு அடியில போய் ரிசர்ச் பண்றது அப்படின்றது ஒரு முடியாத காரியமா தான் இருக்கு. அண்ட் மனிதர்கள் போகலினாலும் என்ன, இது பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்னாலஜி வளர்ற உலகம் அப்படின்னு நமக்கு தெரியும். அது மாரி மனிதர்களால உருவாக்கப்பட்ட ரோவர்கள் இருக்கு. அந்த இயந்திரங்கள் மூலியமா கடலுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அளவுக்கு நம்மனால போய் பார்க்க முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த ரோவர்களுக்கும் மேல இருக்கிற நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கனெக்ஷன் இருக்கும். அதுவும் ஒரு கேபிள் மூலியமா கனெக்ஷன் இருக்கும். அந்த கேபிள் பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிற ஷிப்ஸ்ல பார்த்தீங்கன்னா கனெக்டடா இருக்கும். இந்த மாரி ரோவர்கள்னால நம்மனால ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா, தகவல்கள சேமிக்க முடியும். ஆனா, கீழ போன அந்த ரோவர்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா, நம்மனால பார்த்தீங்கன்னா, அத திரும்பவும் எடுத்துட்டு வரவும் முடியாது. அதுல என்னதான் ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மனால பார்க்கவும் முடியாது. இதனால பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நஷ்டம் தான் நம்மளுக்கு ஏற்படும். அண்ட் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணி. பணம்ன்றது பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஒரு ரிசர்ச்சாளருக்கு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு நீடுன்னா அது காசு தான். ஏன்னா, அந்த காச வச்சு தான் அவங்களுக்கு தேவையான எக்யூப்மென்ட் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அவங்க பண்ணிக்க முடியும். இப்படி இருக்கும்போது, அந்த பணம் அப்படின்றது ரொம்பவே டிமாண்டா தான் இருக்கும். ஏன்னா, கடல பத்தி ரிசர்ச் பண்றதுக்கு யாருமே அதிகமா ஆர்வம் காட்டுறதில்ல. இதனால பார்த்தீங்கன்னா, பணம் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்குது. இந்த கடல் ரிசர்ச் பண்றவங்களுக்கு. அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, மனிதர்கள்னால எவ்வளோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் கடலோட ஆழத்துக்கு போயிருக்காங்கன்னா அப்படின்னா, ஸ்கூபா டைவிங் மூலியமாக 10 மீட்டர் வரைக்கும் போலாம். அண்ட் அதுக்கு மேல போனாங்கன்னா, அவங்களோட நுரையீரல் வந்து பார்த்தீங்கன்னா, பாதிப்படைஞ்சிரும். அண்ட் ஒரு நல்ல ஒரு ட்ரெய்னிங் எடுத்து, ஒரு வெல் ட்ரெய்னர் அப்படின்ட்டு இருந்தாங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 30 மீட்டர் வரைக்கும் கடலுக்குள்ள போலாம். அண்ட் அதுக்கு மேல அவங்கனால போக முடியாது. அடுத்தது நம்மகிட்ட ஆக்ஸிஜன் சிலிண்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா, ஒரு 328 அடிகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம கடலோட ஆழத்துக்கு போலாம். அண்ட் அதுக்கு மேல நம்மனால போக முடியாது. ஏன்னா, அங்க இருக்கிற பிரஷர்னால நம்மனால அதுக்கு மேல போக முடியாது. இப்படி பார்த்தீங்கன்னா, பல ரீசன்ஸ் இருக்குது. கடல பத்தி ஏன் நம்ம அதிகமா ரிசர்ச் பண்றதில்ல, ஏன் நம்ம அதிகமா தெரிஞ்சுக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, கடல் ரொம்பவே அழகானது. நம்ம பக்கத்திலே இருக்கக்கூடியது. நம்ம விண்வெளிய பத்தி அதிகமா ரிசர்ச் பண்றோம். இருந்தாலும் கடல பத்தி அதிகமா ரிசர்ச் பண்றதில்ல. ஏன்னா, இந்த மாரியான ஆபத்துகள் இருக்கிறதுனால தான் நம்ம கடல பத்தி அதிகமா ரிசர்ச் பண்றதில்ல. மேபி நம்ம ஃபியூச்சர்ல வேணா இனிமே கடல பத்தி ரிசர்ச் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல இருக்கு. அண்ட் அவ்வளோதான் கைஸ். நான் இந்த வீடியோவ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.